வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மாவுக்கும் தனக்கும் பிரியாணியை வாங்கிட்டு வந்த மனோஜ் டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு பாக்ஸை வெளியெடுத்து ஸ்மெல் பண்ணி ரசிச்சுட்டு இருக்காரு. விஜயா ஹாலில் உட்காந்துருந்தவங்க கொஞ்சம் வேகமாக மனோஜ் கிட்ட வர்றாங்க. ஆனால் மனோஜ் சாம்பிராணி எதையும் கண்டுக்காம, அம்மா பிரியாணி வாசனை சூப்பராக இருக்குமான்னு சொல்ல, வந்த கடுப்புக்கு விஜயா பட்டு பட்டுன்னு 4 போடுறாங்க. அம்மா அம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மா, எதுக்குமா அடிக்கிற அப்படின்னு எழுந்து போய் ஃப்ரிட்ஜுக்கிட்ட நிற்கிறாரு அவரு. விஜயா பயங்கர ஆத்திரத்தோட, அறிவு இருக்கா, வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு நான் பயத்தில் இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாம பிரியாணி சாப்பிடணுங்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாவாடா அப்படின்னு விஜயா திட்டிட்டு இருக்க அவர் முகத்தை பேசாமல் அமைதியாக வச்சுக்கிறாரு. உனக்காக பண்ண போய் தாண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு எனக்கு, அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உன் மனசில் இல்லையா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற, குற்ற உணர்ச்சி இருக்குதான், அதுக்காக பசிக்காதா என்ன அப்படின்னு மனோஜ் சாதாரணமாக சொல்கிறாரு. விஜயா சலிச்சு போய், ஏண்டா நீ இப்படி இருக்கிற, இந்த வீடு மட்டும்தான் எனக்கு இருக்கு, இதுவும் போயிட்டா யாருடா என்னை மதிப்பாங்க அப்படின்னு விஜயா கத்த. அதெல்லாம் போகாதுமா, அதான் முத்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ல, அவன் கொடுத்துருவான், விடுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமும் சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு உட்கார்றாரு மனோஜ். அவர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நிமிந்து பார்க்க விஜயா அதே பொசிஷனில் நிற்கிறாங்க. வேண்டாமா, எனக்கு பசிக்குதுமா, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மனோஜ் பிரியாணியை அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க விஜயா வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரூம்ல இருந்து வர்றாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நிற்கிறவர். அதுதான் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இல்லை, இப்போ பிரியாணியை மட்டும் ஏன் மறைக்கிற அப்படிங்கிற அண்ணாமலை, நல்லா கொட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சோஃபா கிட்ட வர்றாரு. முத்துவும் மீனாவும் அலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் உட்கார்றாரு. விஜயா வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமாங்க, அவனுக்கு பசிக்குது அவன் சாப்பிட்றான் அப்படின்னு மகா மானங்கெட்டத்தனமா விஜயா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. எப்படி இப்படிலாம் ஒரு கேரக்டரால நிஜத்துல இருக்க முடியும்னு நம்பவே முடியல. இப்ப கூட இவனுக்கு காசோட அருமை தெரியல. வீட்டில் செஞ்சதையெல்லாம் சாப்பிட மாட்டானா, கடையில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவானாமா, எந்த நேரத்துலையும் இவன் வசதியை அவன் குறைச்சிக்கவே மாட்டானா, வாங்கின கடனை அடைக்கணும்னு தோணாது அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்க. அவனை விடுங்க, நானும் இன்னும் சாப்பிடல, உங்களுக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்கன்னு விஜயாவும் இங்கிறதுல தான் குறியா இருக்காங்க. அண்ணாமலை டென்ஷன் ஆகி, உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து பயங்கர டயர்டோட அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. பாப்பா, எங்க சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணோமேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற அண்ணாமலை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, என்னடா வேலை அதிகமானு கேட்குறாரு. ஆமாப்பா, இன்னைக்கு நிறைய சவாரி வந்துச்சுப்பா, வந்த சவாரி எதையும் விடல, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், அதான் டயர்டா இருக்கு, மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கழுத்தையும் கையையும் தேய்ச்சிக்கிட்டே நின்னவர் ரூம்குள்ள போறாரு. மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக, அவ எங்க இங்க இருக்கா, நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பா, இப்ப தலைவி வேற ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு விஜயா சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டே சொல்ல, டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேணான்னு சொல்லுடா, மீனாவும் கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்படுறான்னு சொல்லுடா, இவனை மாதிரி ஒன்றும் உட்காந்து பிரியாணி சாப்பிடலன்னு சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து உடனே அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு, ஓ சார் பிரியாணி சாப்பிட்றாரா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் போல, சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, அவர் எதையும் கண்டுக்காம மிக்சர் பார்ட்டி மாதிரி பிரியாணி அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. விஜயா எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. மனோஜ் பிரியாணியை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களும் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்ல இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே முத்து, வா மீனா, என்ன மீனா முகமெல்லாம் வாடி போயிருக்கு, வேலை அதிகமானு கேட்குறாரு. ஆமாங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்தேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஏமா நிறைய ஆர்டர் எடுக்கிற அப்படின்னு அண்ணாமலை பேஸே இல்லாம கேட்குறாரு. கடன் அடைக்க காசு சேர்க்கணும்ல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, நீயும் நானும் கடன் அடைக்கிறதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரோம். ஒரு கடையில் மசால் வடை சூப்பராக போட்டிருந்தான், வாசனை அப்படியே மூக்க தொலைச்சுது, சாப்பிடலான்னு பார்த்தேன், இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணிக்கிட்டுன்னு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா கொஞ்சம் பாவமாகவும் அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாவமாகவும் முத்துவை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பாரு, இவனை உட்காந்து பிரியாணியை கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. டேய் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன், உனக்கு என்னடாங்கிற மாதிரி ஒரு பார்வை கோவமாக பார்த்த மனோஜ், பிரியாணி முக்கியம், என்னவோ சொல்லிட்டு போகிறேன் போன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு.
இதில் அம்மா நம்ம ஊர் சுற்றிட்டு வரோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஏதோ கொஞ்சம் விஜயா வாய் அடக்கிட்டு இருக்காங்க. முத்து, ஊர் உலகம் 1000 பேசும்டா, அதெல்லாம் கண்டுக்காதன்னு சோஃபால சவடால உட்காந்துட்டு சொல்றாரு அண்ணாமலை. ஆமாப்பா, கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காருப்பா, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி அப்படிங்கிற முத்து. சூப்பரப்பா, சூப்பரான வரிகள்ப்பா இதெல்லாம் அப்படிங்கிறாரு முத்து. அவர் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க, நாய் குறைக்க தான் செய்யும், வேற ஒன்றும் செய்யாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் உடனே அண்ணாமலை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அம்மா பக்கமா திரும்பி அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் ஏன் குறைக்கிறாங்கிறாரு முத்து. விஜயாவை எரிச்சலோட என்னடாங்கிறாங்க. வாயில இருக்க பீஸை முழுங்கிட்டு அம்மா அப்பா நாயின்னு சொன்னாரு, உங்களையவா என்னையவா அப்படின்னு கேட்க விஜயா எச்சில் முழுங்கிட்டு கண்டுக்காம விட்டுட்டேன்னா நம்மளே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்த பீஸை நல்லா நறுக்கு முறுக்குன்னு மென்று சாப்பிட்டுட்டு தலையாட்டுறாரு அவரு. ஏம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இன்னும் இல்லை மாமாங்கிறாங்க மீனா. மொத்தம் இல்லைன்னுட்டு இருக்காரு. வீட்டில் மாவு இருக்கு, சாப்பிட ரெடி பண்ணிடுறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல என்னம்மா வீட்டோட கடனை அடைக்கிறதுக்காக பொழுதுக்கும் வெளியே போய் வேலை செய்யறீங்க, கடையிலயாவது சாப்பிட்றது இல்லையா, வீட்லயும் வந்து வேலை செய்யணுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்லப்பா, நாங்க மிச்சம் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் இந்த கடனை கட்டுறதுக்காக உதவும்ப்பா, அதனால தான் பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்க வேண்டி இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை திரும்பி மனோஜை பாக்குறாரு. அவரு லெக் பீஸ் எல்லாம் தனியா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு ஃப்ரைடு லெக் எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. திரும்பிய முத்துவை பார்த்து நீங்க 2 பேரும் யோசிச்சு இந்த வீட்டுக்கான வேலையை செய்றீங்க, ஒருத்தன் எந்த கவலையும் இல்லாம லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிறாரு அவரு. அப்பா, அவன் என்ன சும்மாவா செய்யறான், எல்லாம் பிளானோட தான் செய்யறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல இவரும் என்ன பிளான்னு கேட்குறாரு. அப்பா, அவன் ஏன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுறான், இந்த வீட்டில் ஏன் பங்கையும் அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டீங்க, அவன் அதுக்காக தான் வேலை செய்யறான்னு மனோஜ் சொல்ல உண்மையிலேயே அவரை பார்த்து நமக்கு கோபம் வரல, பரிதாபமா தான் இருக்கு. விஜயா செல்லம் கொடுத்து எவ்வளோ அருமையா யோசிக்கிற ஒரு பையனை முட்டாளா மாத்தி வச்சிருக்காங்களேன்னு உடனே அண்ணாமலை டேய் முட்டாள் அப்படின்னு சொல்ல மனோஜ் வாய்க்கு கொண்டு போன கையை அப்படியே அந்த இடத்துல நிறுத்திட்டு பாக்குறாரு. முத்து நம்ம வீடு கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ பதறிக்கிட்டு இருக்கான், அதை கூட உன்னால தப்பா தான் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்காரு மனோஜ். டேய் மனோஜ், அமைதியா சாப்பிடு, அப்பாவை தேவையில்லாம கத்த வைக்காத, அப்புறம் எனக்கு இருக்க பசியில உன்னை அப்படியே கடிச்சே தின்றுவேன் பாத்துக்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் ஐயோ அப்படின்னு திக்குன்னு பார்க்க விஜயா பயங்கர எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க விடுங்க, அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு தியாகி மீனா சொல்ல நம்ம அடங்காத மனோஜ் நான் உண்மையை தானே சொன்னேங்கிறாரு. ஏய் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மிரட்டிட்டு இருக்க டேய் வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு விஜயா பக்கத்துக்கு போக வாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிடுறது அப்படின்னு 1000 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்க அறுத பழசான ஜோக்க சொல்றாரு மனோஜ். அப்பாவோட கையெழுத்த பத்திரத்துல போட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாம தானே இருந்த, அந்த மாதிரி சாப்பிட்றா அப்படின்னு முத்துவும் கொஞ்சம் பக்கத்துல போய் கத்த. ஏங்க நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வாங்க, நான் சாப்பிட ரெடி பண்ணி வைக்கிறேன் போங்க அப்படின்னு முத்துவை அனுப்பி வைக்கிற மீனா மாமா உங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடவான்னு கேட்குறாங்க. உடனே விஜயா வேகமா அவருக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. மீனா நீ இட்லி ஊற்றி வையே, அதை மட்டும் சாப்பிட்றேங்கிறாரு அண்ணாமலை. நல்லா கேட்டுக்கங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா கிச்சனுக்கு போறாங்க. விஜயா எதுவும் சொல்ல முடியாம மெதுவா நடந்து சோஃபாவை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அவங்க ரூம்ல இருக்காங்க. ரவி அங்க இருக்க டிராவை திறந்து ஸ்ருதி இந்தா இதுல 1 லட்சம் இருக்குன்னு நீட்டுறாரு. ஸ்ருதியும் என்ன திடீர்னு கேக்குறாங்க. இல்ல முத்துவும் மீனா அண்ணியும் கடன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரவி ஸ்ருதி கிட்ட உட்கார என்ன பண்றது, எல்லாம் உன் அண்ணன் மனோஜ் பண்ற வேலை, அவர் செஞ்ச தப்புக்கு முத்து மீனாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு, மனோஜும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க போறது இல்ல, மனோஜ் மட்டும் ஏண்டா இப்படி இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க பயங்கர வெறுப்போட அவனால திருத்தவே முடியாது. அவன் என்னைக்கு தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பு ஏத்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அவரு எக்ஸ்ட்ரீம் வெறுப்போட சொல்ல பாவண்டா இப்ப அவரால முத்து மீனா தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதனாலதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்னு ரவி கேட்கிறாரு. ஏய் எனக்கு என்னடா ப்ராப்ளம், நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஒரே ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஆனால் அது சரி இந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க.
என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினேன், இதை அவங்க கிட்ட கொடுத்துடலாம்ல அப்படின்னு ரவி கேட்க ஸ்ருதி டக்குன்னு எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. ஏய் என்ன யோசிக்கிற அப்படின்னு ரவி கேட்க, இல்ல 48 lakhs டெப்ட் இருக்கு, அதுல 1 lakh மட்டும் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த 1 lakh வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? நாம கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம், அட்லீஸ்ட் நாம ஒரு 10 lakhs கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ சொல்றது எனக்கு புரியுது ஸ்ருதி, ஆனா திடீர்னு 10 லட்சத்துக்கு நாம எங்க போறத சொல்லு? நாம ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த செலவே நமக்கு கரெக்டா இருக்கு, அவ்வளவு பணம் இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? இப்போதைக்கு என்னால ரெடி பண்ண முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கிறாரு ரவி. ஸ்ருதி கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசாம நான் ஒன்று செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு ரவி கேட்க, நான் வேணும்னா பேசாம என் அச்சா கிட்ட 10 lakhs கேட்டு பாக்குறேன், நான் கேட்டா அவர் கண்டிப்பா பண்ணுவாருன்றாங்க ஸ்ருதி. 10 lakhs என்ன, அதுக்கு மேலேயே கூட கொடுப்பாருன்றாங்க ஸ்ருதி. சொல்லு, நான் என் வீட்டுல கேட்கவா அப்படின்னு ஸ்ருதி ஆர்வமா கேட்க, வேணாம் ஸ்ருதி, கரெக்டா இருக்காதுங்கிறாரு அவரு. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏற்கனவே எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாது, எங்க அப்பா யாரையும் எதிரியா நினைக்க மாட்டாரு, பட் உங்க அப்பா பெரிய போஸ்ட்ல இருக்கதால எங்க அப்பாவை இப்போ வரைக்கும் ரொம்ப சாதாரணமா தான் பாக்குறாருன்றாரு ரவி. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? என் அப்பாவோட கேரக்டர் அப்படி, ஆனா அதுக்கும் நாம பணம் கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல எங்க அப்பாவும் இதை வேணான்னு தான் சொல்லுவாரு, அது மட்டும் இல்லாம எனக்கும் அவர்கிட்ட கேட்க தோணல, இது நம்ம வீட்டு ப்ராப்ளம், உங்க அப்பா கிட்ட காசு கேட்கறது சரியா வராது ஸ்ருதி அப்படிங்கிறாரு ரவி. ஏய் கடனா தானே வாங்குறோம், திரும்ப கொடுத்துடலான்றாங்க ஸ்ருதி. இல்ல ஸ்ருதி, அதெல்லாம் சரி வராது, விட்டுடு, ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்சத்தை மட்டும் கொடுப்போம், அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் கடன் குறையும் இல்ல, நம்மளால முடிஞ்சதை நாம பண்ணுவோம் அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி எந்த பதிலும் சொல்லாம யோசிக்கிறாங்க. இதோ பாரு ஸ்ருதி, இந்த 1 லட்சம் அவ்வளோ பெரிய கடனுக்கு ஹெல்ப் பண்ணாதுதான், ஆனா முத்துவும் அண்ணியும் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல அப்படின்னு ரவி கேட்க, அதுவும் கரெக்டு தான், சரி இப்போதைக்கு இதை கொடுப்போம், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம், சரி இதை எடுத்து உள்ள ரோய் காலையில கொடுக்கலான்னு மறுபடியும் பணத்தை ரவி கையிலேயே கொடுக்குறாங்க ஸ்ருதி. மறுநாள் பொழுது விடியுது. முத்து அவரோட பெட்ல உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அப்போ மீனா கைய பசஞ்சிட்டு உள்ளர வர, வா மீனாங்கிறாரு. மீனா, இது உன் செயினை வச்ச பணம், இது பாட்டி கொடுத்த டாலரை அடகு வச்சது, ரெண்டையும் சேர்த்து 9 லட்சம் ரூபாய் நம்ம கையில இருக்கு அப்படின்னு பணத்தை காட்டிட்டு பெட்டு மேல வைக்கிற முத்து மீனாவோட கழுத்துல இருக்க மஞ்ச கயிறை பாக்குறாரு. அவர் அதை கையில எடுத்து ஏக்கமா பார்த்துட்டு இருக்க, ஏங்க என்னாச்சுங்கன்னு மீனா கேக்குறாங்க. இல்ல, உன் கழுத்துல தங்க செயின் பலன்னு இருந்தது, பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருந்தது, ஆனா இப்ப அடகு வைக்கிற மாதிரி ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்றாரு அவரு. அதனால என்னங்க, இந்த மஞ்ச கயிறு நிலைச்சு இருந்தா போதும், எனக்கு தங்கம் தானே, நாம சம்பாதிச்சு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் அரை மனசா சரின்னு தலையாட்டுறாரு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் தெளிவோட, கரெக்ட் மீனா, சீக்கிரமா நான் வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேண்ட் பாக்கெட்டு ஷர்ட் பாக்கெட்டு அங்கங்கன்னு தட்டி பணத்தை எடுக்கிறாரு. இது நேத்து சவாரியில டீசல்லாம் போக மிச்சம் வந்த காசு, இது இந்த நீ பூ வித்த பணம், ரெண்டையும் படி, ரெண்டையும் சேர்த்து 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னு முத்து நீட்ட மீனா அதை வாங்கிட்டு ரெண்டையும் சேர்த்து வைக்கிறாங்க. அவரு டைரியில கணக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு 95,000 ரூபாய் இருந்தா போதும் மீனா, பெருசா 10 லட்சம் ரூபாய் வந்துடும் அப்படின்னு முத்து சொல்ல, சீக்கிரம் சேர்த்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மீனா. அப்புறம் எனக்கு ஒரு பூ ஆர்டர் கிடைச்சிருக்குங்க, அதுவும் கவர்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு மீனா புன்னகையோட சொல்ல, கவர்மெண்ட் ஆர்டரா, என்ன சொல்ற நீ அப்படின்னு முத்து ஆச்சரியமாவும் கொஞ்சம் அதிர்ச்சியாவும் கேட்குறாரு. ஆமாங்க, நம்ம சங்கத்து சார்பா தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு அக்கா சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க, அதுல எப்படியும் எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கு லாபம் மட்டும் ஒரு 35,000 கிடைக்கும்ன்றாங்க மீனா. உடனே முத்துவுக்கு அந்த சந்தோஷம் தொத்திக்குது. சூப்பர் மீனா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நம்ம கடனை அடைச்சிடலான்ற நம்பிக்கை வருது அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் ஆமாங்க, என்ன ஒண்ணு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம இப்படியே வேலை செஞ்சோம்னா கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம், கடைசியா பத்தலைன்னா கூட வெளியே கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி அப்படின்றவரு, இங்க பாரு, இப்போதைக்கு நம்ம கிட்ட 9,05,000 ரூபாய் இருக்கு, இன்னொரு 95,000 ரூபாய் இருந்ததுன்னு வையேன், நாளைக்கு அந்த பைனான்சியரை பார்த்து 10 லட்சம் ரூபாயை கட்டிடலாம், ஒரு சின்ன சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா பணத்தையும் எடுத்து உள்ளர பேக்ல வச்சுட்டு
மீனா கையில இருக்க 5000 ரூபாயும் வாங்கி பேக்குள்ளேயே வைக்கிறாரு முத்து. வருங்க, நாம முடிக்கணும்னு கடவுள் மனசு வச்சுட்டாருனா கண்டிப்பா வரும் அப்படின்னு மீனா மனசார நம்பி சொல்றாங்க. அப்போ வெளியே முத்து அப்படின்னு சத்தம் கேட்க, ஏதோ வரேன்டா ரவி அப்படின்னு வேகமா இறங்கி ஓடி கதவை திறக்கிறாரு முத்து. ரவியும் கையில பணத்தோட வர்றாரு. வாடா ரவி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்ருதியும் கூடவே வர்றாங்க. 2 பேரும் உள்ளர வந்ததும், என்னடா அண்ணியும் நீயும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க போல இருக்கு. நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன்னு ரவி சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அண்ணி வண்டி ஃபுல்லா ஃப்ளவர் பேக்கை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரவி சொல்ல, மீனாவை ரொம்ப இரக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு முத்து. மீனாவும் பார்த்துட்டு இருந்தவங்க, இதுல என்ன இருக்கு ரவி, கஷ்டப்பட்டாதானே நம்ம கடன் எல்லாம் அடைக்க முடியுங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க ஸ்ருதி. ஆமா நீ இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்தான்னு நீட்டுறாரு. 1 லட்சமா எதுக்குன்றாரு முத்து. ஏண்டா பாவம், நீயும் அண்ணியும் கஷ்டப்பட்டு கடனை அடைக்கிறீங்க, அதான் எங்களால முடிஞ்சது இந்த 1 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு ரவி நீட்ட. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு, நான் தானே வாக்கு கொடுத்தேங்கிறாரு முத்து. டேய் மனோஜ் பண்ணின தப்புக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறடா அப்படின்னு ரவி சொல்ல, நான் ஒன்னும் அவனுக்காக பண்ணலடா, நம்ம அப்பா இப்படி உடைஞ்சு போயிருக்காரு, அதான் என்னால பார்க்கவே முடியலங்கிறாரு முத்து. எனக்கும் அப்பாவை நினைச்சு கஷ்டமா தாண்டா இருக்கு, என் பங்குக்கு நானும் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு ரவி சொல்ல, டேய் வேணாண்டா ரவி, நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்றாரு முத்து. வாங்கிக்கோங்க முத்து அப்படிங்கிற ஸ்ருதி, மீனா வாங்கிக்க சொல்லுங்கன்றாங்க. நாங்க என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸா, நாங்களும் இந்த வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமா கேட்க, அதுக்கு இல்ல ஸ்ருதி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், இப்பதான் நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா. நீங்களும் இப்பதான் கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா, இன்ஃபேக்ட் நீங்க இதை செய்யணுங்கிற அவசியமே இல்லை, மனோஜ் தான் இந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கரெக்டா சொல்றாங்க. ரவி ஸ்ருதியை பார்த்துட்டு, அவன் கொடுக்கலாம் மாட்டான், வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடனை வேணும்னா அதிகமாக்குவான் அப்படின்னு ரவி சொல்ல, அது என்னமோ உண்மைதான்டா ரவி, அவன் கடனை அடைப்பான்னு நம்பி நாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னு வைய, வீடு போய் நாம எல்லாருமே நடு ரோட்ல தான் நிக்கணும் அப்படின்றாரு முத்து. டேய் என்னால முடிஞ்சதை நானும் செய்யறேன்டா, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோ அப்படின்னு கவரை நீட்டுறாரு ரவி. வாங்கிக்கோங்க முத்து அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, முத்து மீனாவை பாக்குறாரு. அவங்க சரின்னு சம்மதமா தலையாட்ட, முத்து டக்குன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு, டேய் சரிடா தேங்க்ஸ்டான்னு கொஞ்சம் நெகிழ்ச்சியோட சொல்றாரு. ரவியோட கண்கள்லையும் லைட்டா கண்ணீர் கரை கட்டுது. டேய் முத்து, 48 லட்சம் ரூபாய் கடன்ல 1 ரூபாய் தான் கொடுத்தேன்னு தப்பா நினைச்சுக்காதடா அப்படின்னு ரவி சொல்ல, சேச்சே நான் எதுக்கடா அப்படிலாம் நினச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு முத்து. இல்லடா, நம்ம ஃபேமிலிக்காக நீயும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதில் நாங்களும் ஒரு சின்ன பங்காக இருக்கணும், உங்களோட கஷ்டத்தில் எப்பவும் நாங்கள் கூட இருப்போங்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ரவி சொல்ல, முத்துவும் நிகழ்ச்சியோட மீனாவை பார்க்க, மீனாவும் ஒரு சின்ன புன்னகையோட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, முத்து உடனே ரவியை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு. இது போதும் ரவி, பணம் கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, கஷ்டப்படும் போது கூட ஒருத்தரா நிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அது போதும்டா, நாம கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு முத்து நம்பிக்கையும் சந்தோஷமா சொல்ல, ரவிய லைட்டான சிரிப்போட ஸ்ருதியை பாக்குறாரு. சொல்ல போனா இப்ப நீங்க பண்ணிருக்கிறது தான் ரொம்ப பெரிய உதவி ரவி, 9,05,000 ரூபாய் நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்ருதி ரொம்பவே ஆச்சரியமா, அப்படியா கிரேட் மீனா, அதுக்குள்ள எப்படின்னு கேக்குறாங்க. மீனா லைட்டான சங்கடத்தோட பார்வையை வேற பக்கம் பாத்திக்க, ஸ்ருதி அவங்கள நல்லா பார்த்துட்டு, ஆமா உங்க தாலி செயின் எங்கன்னு கேக்குறாங்க. மீனா சங்கடத்தோட முத்துவை பாக்குறாங்க. முத்துவ ரொம்பவே சங்கடத்தோட நிக்கிறாரு. ரவியும் அதிர்ச்சியோட, டேய் அண்ணி செயினை வித்துட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆமாண்டா, அதுலதான் ஒரு 5 ரூபாய் ரெடி பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் இப்பதானேடா வாங்கி கொடுத்த அப்படின்னு அதே அதிர்ச்சியோட கேக்குறாரு ரவி. என்ன மீனா நீங்க செயினை போயின்றாங்க ஸ்ருதி. பரவாயில்ல ஸ்ருதி, செயினை நாம எப்ப வேணும்னாலும் வாங்கிக்கலாம், நாம எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது தான் மாமாவோட ஆசை, அது போதுங்கிறாங்க மீனா. பணம் கொடுக்க வேண்டியது மனோஜ், ஆனா அவரு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, நீங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, அதுக்கு உங்க தாலி செயினையே கொடுத்துருக்கீங்க, யூ ஆர் ரியலி கிரேட் மீனா அப்படின்னு கொஞ்சம் கலங்கி போய் மீனாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி. மீனாவும் ஒரு ஆறுதலும் சந்தோஷமா முத்துவை பார்க்க, அவரும் நமக்கு துணைக்கு ஆள் இருக்குன்ற ஒரு தெம்போட சிரிக்கிறாரு. அடுத்தது ஃபினான்சியர் ஆஃபீஸ். ஃபினான்சியர் ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்க, அவரோட அசிஸ்டன்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு.
கதவை திறந்துக்கிட்டு முத்து வர்றாரு. பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. முத்து கொண்டு வந்த அந்த பிளாக் பேக்கை டேபிள் மேல வைக்க என்ன விஷயம்னு கேக்குறாரு ஃபைனான்சியர். முத்து எந்த பதிலும் சொல்லாம அந்த பேக்கை ஓபன் பண்ணி பணக்கட்டுகளை எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறாரு. பார்த்துட்டு என்ன இதுங்கிறாரு ஃபைனான்சியர். பார்த்தா தெரியலையா, உன் பிஸ்னஸை இதை வச்சு தானே நடக்குது அப்படின்னு முத்து கேட்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் 10 லட்சம் அப்படின்னு மீனா சொல்ல, ஃபினான்சியர் அப்படியே பார்வை நில குத்தி பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற, எப்படிடா இவங்களால அதுக்குள்ள இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு தானே அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க, நான் எப்பவுமே வந்த மகாலட்சுமியை உடனே ஏத்துக்குவேன், திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டேன்றாரு அவரு. ஏன்னா வெளியே இருக்க மகாலட்சுமி திரும்ப பணத்தை வட்டியோட சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று தெரியுமா, மகாலட்சுமி சாமி நல்ல பணத்துல மட்டும்தான் இருப்பாங்க, உன்ன மாதிரி அடுத்தவங்க உழைப்ப உறிஞ்சிறவங்க பணத்துல எல்லாம் பாவம் தான் இருக்கும் அப்படிங்கிறாரு முத்து. அதெல்லாம் இருக்கட்டும், பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஒரு கார் டிரைவரால எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்குறாரு. என்ன சந்தேகப்படுறியான்றாரு முத்து. ஐயோ அதெல்லாம் இல்லை, இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அதான் கேட்டேன்றாரு ஃபைனான்சியர். வெறிதான், எங்க குடும்பத்தோட கௌரவத்தை மீட்கணுங்கிற வெறி, அதனால தான் நாங்க 2 பேரும் வெறியோட உழைச்சிருக்கோம். பாதி சாப்பாடு பாதி தூக்கம்னு உழைச்சதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த பணத்தை புரட்ட முடிஞ்சது அப்படின்னு 48 லட்சம் ரூபாயை டேபிள்ல வச்ச ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு முத்து. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா கூடிய சீக்கிரம் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுவோங்கிறாரு முத்து. ஃபைனான்சியர் கொஞ்சம் குழப்பமும் அதிர்ச்சியுமாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல பணத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டதுக்கான ரெசிப்டை கொடுங்க, அதுல தெளிவா நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம், இன்னும் எவ்வளவு பணம் மீதி கொடுக்கணுங்கிறதையும் எழுதி கொடுங்க அப்படின்னு மீனா கராரா கேட்க, ஓஹோ அப்படின்னு பாக்குறாரு அவரு. அது இருக்கட்டும், முதல்ல பணத்தை எடுத்து என்னங்கன்றாரு முத்து. அப்படின்னு அவரு கண்ணை காட்ட உடனே பிஏ எடுக்கிறாரு. பணக்கட்டுல இருக்க ரப்பரை எடுத்துட்டு அதை மெஷின்ல வைக்கிறாரு. மெஷின் கடகட கடன்னு எண்ணி தள்ளுது. பாத்தியா மீனா, இந்த 10 லட்சத்தை சம்பாதிக்க நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், ஆனா இந்த மிஷின் அதை 5 நிமிஷத்துல எண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. ஐயோ முத்து, இதில் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க சரி, ஆனால் இந்த 10 லட்சத்தில் 5 லட்ச ரூபாய் தாலி செயினோடையது, 4 லட்ச ரூபாய் பதக்கத்தோடையது, மீதி 5000 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிருக்க. ரவி 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த ஆரம்ப செயலை எல்லாருமே ஒரு வேகத்தில் கையில் இருக்கிறது காதில் இருக்கிறதுன்னு போட்டு செஞ்சிடுறது தான். இதுக்கப்புறம் தான் ரியல் பிக்சரே இருக்கு. பிஏ பணத்தை எண்ணி முடிச்சு ரப்பர் போட்டுக்கிட்டு, சார் சரியா இருக்குன்றாரு. சரி அதை உள்ளர வச்சுட்டு ரிசிப்ட் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, சரிங்க சார் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்றாரு அவரு. நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நீ முதல்ல எவ்வளவு வட்டி போட்டியோ அந்த அமௌண்ட்டை தெளிவா போட்டு தர சொல்லிரு. ஏன்னா என் அண்ணன் உங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்கினான், அதுல நீ வட்டிக்கு மேல வட்டி போட்டியானாலாம் எனக்கு தெரியாது, அதனால எல்லாத்தையும் தெளிவா போட்டு தர சொல்லுங்கிறாரு முத்து. அவங்க சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்கிறாரு ஃபைனான்சியர். ஓகேங்க சார்னு உள்ளர போறாரு அவரு. தப்பா எடுத்துக்காதீங்க, எதையுமே கரெக்டா பண்ணினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நான் தெளிவா போட்டு தரேன், எதுக்கு நீங்க ஒரே பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறவரு. முத்து உங்க வைஃப் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, முத்து மீனாவை பார்க்குறாரு. பணத்தை கொடுத்ததுக்காக ரெசிப்ட் வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க உன் கூட இருக்கிறவர்களும் உன்னை யாராலையும் எதுவும் நகர்த்த முடியாது அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே அவரோட அசிஸ்டன்ட், இந்தாங்க சார் அப்படின்னு ஒரு A4 ஷீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்குற ஃபினான்சியர் முத்துக்கிட்ட நீட்ட, முத்து அதில் கையை வைக்கிறாரு. இருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு மீனா அதை ஒரு போட்டோ எடுக்க, அடேங்கப்பான்னு பாக்குறாரு ஃபைனான்சியர். கூடிய சீக்கிரம் நாங்க மிச்ச பணத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு மீனா சொல்ல, சீக்கிரம் கட்டுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. வாங்கின ரிசிப்டை முத்து பேக்ல மடிச்சு வச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்க மீனாவும் கூட போறாங்க. அவங்க இந்த பக்கமா போக சிந்தாமணி வேறொரு பக்கமா இருந்து வர்றாங்க. போற 2 பேரையும் அங்கேயே நின்று அவங்க பாத்துக்கிட்டு இருக்க ஃபைனான்சியரோட அசிஸ்டன்ட் அவங்கள கிராஸ் பண்ணி வெளியே போறாரு. சிந்தாமணிக்கு அவங்கள பார்த்ததுமே பயங்கர படபடப்பும் டென்ஷன் ஆயிடுது. எதுக்கு அவங்க இங்க வந்துட்டு போறாங்க, வட்டி கட்ட வழி இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கையில கால்ல விழுந்து கெஞ்சினாங்களா அப்படின்னு சிந்தாமணியை உட்கார்ந்துகிட்டே கேட்க, இல்ல 10 லட்ச ரூபாய் அசலை கட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். அவ்வளவுதான், சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது 10 லட்ச ரூபாய் அசலை கட்டிட்டாங்களா, அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சிந்தாமணி பதட்டமா கேக்குறாங்க. அவங்க போற வேகத்தை பார்த்தா முழு கடனையும் சீக்கிரம் அடைச்சிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிறாரு ஃபினான்சியர்.
48 லட்சத்தையும் முழுசா அடைச்சிருவாங்களா? விட மாட்டேன். முத்துவும் மீனாவும் தெருவில் வந்து நிக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். அவங்கள எப்படி நான் கடனை அடைக்க விடுவேன்? கடனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா அந்த வீட்டில் வாழுவோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? அதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். நான் என்ன முட்டாளா அப்படின்னு சிந்தாமணி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நாம வாங்கி வச்சுக்க தான் முடியும். நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சட்டமா அவங்களுக்கு சாதகமாகிடும் அப்படிங்கிறாரு ஃபினான்சியர். சட்டம் என்ன சட்டம்? அந்த சட்டத்தையே நம்ம பக்கம் திருப்புவோம். ஏன் அது நம்மளால முடியாதா என்ன அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. ஹலோ சிந்தாமணி, சட்டம் என்ன? உங்க வீட்டு வழியா ஓடுற சாக்கடை நினைச்சிங்களா? நினைச்ச பக்கம் திருப்பிக்கிறதுக்கு? சிந்தாமணி இப்படி கேட்க ஃபினான்சியர் எனக்கு புரியலங்கிறாரு. நீங்க அன்னைக்கு அந்த வீட்டுல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, மனோஜ் இதுல ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டுதான் ஏமாத்தி இருக்கான்னு. நான் நினைச்சா அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஆமா சொன்னேங்கிறாரு அவரு. அதைத்தான் நாம இப்ப பண்ண போறோம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு ஃபைனான்சியர். மனோஜ் அவங்க அப்பா அண்ணாமலை கையெழுத்த போலியா போட்டு தானே உங்ககிட்ட பணம் வாங்கினா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா அதுக்கு என்ன இப்பங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. அந்த பேப்பர் இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்க அத அவங்க அப்பா கையெழுத்துன்னு நம்பி தானே பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. எல்லாரும் சேர்ந்து என்ன எங்க காதுல பூ சுத்திட்டு இருக்கீங்களா? உங்க முன்னாடிதான் மனோஜ் கையெழுத்து போட்டாரு, நீங்க தான் போட சொல்லிங்க. இப்ப என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஃபைனான்சியர் ஆமான்னு சொல்ல, அப்போ மனோஜ் என்ன ஏமாத்தி அவங்க அப்பா மாதிரி போலியா கையெழுத்து போட்டு என்ன சீட் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி இது ஃபோர்ஜரின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல யோசிச்சுட்டு இருக்காரு ஃபைனான்சியர். ஐயோ ஆஃப் பாயிலுங்களா? இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. இப்பதான் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வந்து இல்லைங்க அது ஏன் கையெழுத்து தானே அவரு சும்மா சொன்னா கூட உங்க கேஸ் நிக்காதுப்பா. ஆனா ஃபினான்சியர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, இல்ல அவங்க தான் கடன் அடைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, 10 லட்சம் ரூபாய்க்கு ரிசிப்ட் வேற அந்த மீனா கேட்டு வாங்கிட்டு போறா அப்படிங்கிறாரு ஃபினான்சியர். வாங்கட்டும், இதுல பணம் முக்கியம் இல்ல. அந்த மனோஜ் உங்களை ஏமாத்தி இருக்கான். அவங்க அப்பா கையெழுத்துன்னு நம்பி தானே நீங்க பணத்தை கொடுத்தீங்க. சட்டப்படி அதுதானே உண்மை அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அந்த ஆஃப் பாயிலும் ஆமாங்குது. அதை வச்சுதான் நாம அவனை உள்ளர தள்ள போறோம். இப்ப நமக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த குடும்பத்தோட மானம் தான் முக்கியம். பணத்தை ஈஸியா வாங்கிடலாம், ஆனா அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறது தான் பெருசு. அதைத்தான் நாம இப்ப பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஃபைனான்சியர் கொஞ்சம் அறிவோட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி யோசனையோட பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் ஒரு எஸ்ஐ 2-3 கான்ஸ்டபிள் விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க. இங்க மனோஜ்ங்கிறது யாரு அப்படின்னு அவரு கேட்க, ஏங்க சார் என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு முத்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. மனோஜ் அவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்க வீட்டு ஆளுங்களும் அங்கங்க நிக்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, விஜயா திடுக்குன்னு திரும்பி மனோஜை பாக்குறாங்க. மனோஜை அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க, சார் என்னங்க சார் பிரச்சனைன்னு கேக்குறாரு முத்து. மனோஜ் அவரோட அப்பா கையெழுத்த போலியா போட்டு கடன் வாங்கி இருக்கிறதா ஃபைனான்சியர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடுத்ததான் மனோஜ கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போக ரோட்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. சார் சார் என்னை விட்டுருங்க சார், விட்டுருங்க சார்னு மனோஜ் திமிர, சார் 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 அவனை விட்டுருங்க சார், அவன் எந்த தப்பும் பண்ணலங்க சார் அப்படின்னு கதறிக்கிட்டு விஜயா வேன் வரைக்கும் வந்து நின்று கெஞ்சுறாங்க. சுத்தி வர அந்த ஏரியா ஆளுங்களே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டு விஜயாவும் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. தெருவுக்கு எப்படியாவது வந்துட்டீங்க, அப்படியே போய் தொலைங்கப்பா. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு திரும்பலன்னாவே அந்த வீடு நல்லபடியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.